20 வருடங்களாக இந்திய அரசியலின் மையப்புள்ளி. எடுத்த எடுப்பிலேயே முதல்வராக சட்டமன்றத்திலும் பிரதமராக பாராளுமன்றத்திலும் காலடி எடுத்து வைத்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தேர்தல் களத்தில் தோல்வியே சந்திக்காத பீஷ்மர். பாரத தேசத்தை பாழ்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு முடிவுரை எழுதி கொண்டிருப்பவர். கண்ணயராது மக்கள் பணியாற்றும் கர்ம யோகி. ஊழலை ஒழிக்க வந்த நேர்மையாளர். குடும்ப அரசியல் கொடிகட்டி பறக்கும் இந்த தேசத்தில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த போதும் அதன் நிழல் கூட தன் குடும்பத்தின் மீது விழாமல் பார்த்து கொண்டவர். ஜன்தன் வங்கி கணக்கு முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வழங்கியவர். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் இல்லத்தரசிகளை இல்லத்தின் உரிமையாளராக்கியவர். விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்திய பண்பாளர். கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி மூலம் கோடான கோடி மக்களை காப்பாற்றிய ஆபத் பாந்தவர். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாடை கட்டியவர். பாகிஸ்தானை பதட்ட நிலையிலேயே வைத்திருப்பவர். காஷ்மீர் பிரச்சனைக்கு முடிவு கட்டியவர். சத்ரபதி சிவாஜி கண்ட ஹிந்து சாம்ராஜ்ய கனவை நனவாக்கி கொண்டிருப்பவர். ஹிந்துக்களின் 500 ஆண்டு கால போராட்டத்தின் பலனாக அயோத்தியில் பகவான் ஸ்ரீராமருக்கு கம்பீரமாக ஆலயம் எழுப்பப்பட்டது இவரது ஆட்சி காலத்தில்தான். ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் மக்களின் தாகத்தை தணித்தவர். கூவம் போல இருந்த கங்கை நீரை பிரியங்கா காந்தி தனது கைகளால் அள்ளி குடிக்கும் அளவிற்கு சுத்தம் செய்தவர். அமெரிக்காவை கண்டு பயப்படாதவர். ரஷ்யாவின் நட்பை கைவிடாதவர். இஸ்ரேல் நாட்டின் பாரம்பரிய உறவை புதுப்பித்தவர். ஏழை நடுத்தர நாடுகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். உலகம் போற்றும் உன்னத தலைவர் நமது பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களை தமிழ் இனத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். கொரோனா வைரஸிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றியது போல கோபாலபுர வைரஸிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றுமாறு ஒரு தமிழச்சியாக இருந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.